அண்ணா நான் கிளம்புறேன். ஏய் ஏமாத்துக்காரா, கொஞ்சம் உட்காரு உட்காரு. நான் போறேன். தம்பிங்கிறவன் விலை மதிக்க முடியாத சொத்தும்பாங்க. ஆனா ஒரு பொம்பளையால ரத்த சம்பந்தமே கெட்டு போயிடும். நமக்கு இடையில இப்ப ஒரு பொண்ணு கூட இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு துரோகம் பண்ண? அண்ணா நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அபே அண்ணனை வீட்டுக்கு கூட்டு போ. டே தம்பி, நான் அக்பர் சேத். நான் ட்ரக்ஸை சாப்பிட்றவன் இல்லை, அதை அப்படியே முழுங்குறவன். இருந்தாலும் எப்பவுமே நான் ஸ்டெடியா தான் நிற்பேன், தெரியும்ல? என்னை ஏமாத்திட்டியே, என்னை எப்படி ஏமாத்த முடிஞ்சது? உன் அண்ணனையே நீ ஏமாத்திருக்கல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கு தெரியாம எத்தனையோ விஷயத்த நீ மறைச்சிருக்க, எனக்கு துரோகம் பண்ணிருக்க. அண்ணா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. ஒரு நாள் ராத்திரி துர்ஜாய் நீ உயிரோட இருக்கணும்னா எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும். டைம் டு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொடுக்குறேன். நான் உயிர் வாழணும். நான் எல்லாத்தையும் சொல்றேன். அன்னைக்கு அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா, என்னால வலி தாங்க முடியல. அண்ணன் அவன் பண்ண டார்ச்சர்ல என்ன போட்டு கொடுத்திருக்கல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நான் என் கையால எத்தனை பெரிய கொலை பண்ணிருக்கேன், ஆனா எதுக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு என் கையெல்லாம் எனக்கு நடுநடுங்குது. ஏன்னா நான் இன்னைக்கு ஒன்ன கொல்ல போறேன். அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. நீ என்னையே ஏமாத்திருக்கடா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இல்லண்ணே, உன்னோட துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க முடியாது. அண்ணே பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. டோன்ட் வரி துர்ஜாய், இப்போ இவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர். கூடிய சீக்கிரத்தில் குணமாயிடுவாங்க, பார்த்துக்கோங்க. Hey!
T2க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வேற யாரும் இல்ல, நான் தான். நம்ப முடியல. எனக்கு எதிரா தலைய தூக்குனா எப்பவும் என்ன நடக்கும்? இந்த அக்பர் சேத் என்ன நினைக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கும். எப்போ பிரச்சனையை உருவாக்கணும், அதை எப்படி உருவாக்கணும்னு இந்த அக்பர் சேத்துக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சேலஞ்ச் பண்ணிருக்க கூடாது. இந்த முறை நான் உன்னை விட போறது இல்ல. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கதற போற. ஆனா நான் விட போறது இல்ல. உன்னை முடிச்சிட போற. I am police. பங்களாதேஷ் போலீஸ். நான் உன்ன மாதிரி எனக்கும் எதிரிங்க முன்னாடி தலை குனிய மாட்டேன். பங்களாதேஷ் போலீஸ்க்கு எதிரிங்களை கொல்லதாண்டா தெரியும். இங்க பாரு, நீ அந்த பேஷண்ட பாத்துக்கிறியா? நான் வேணா உனக்கு என்னோட கடையவே உனக்கு கொடுத்துறேன். சந்தோஷமா இரு, நல்லா சம்பாதிக்கலாம்பா. ஆமா, அத நீயே வச்சுக்கோ. இனிமே இங்க நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். என்னுடைய வேலை முடிஞ்சது. மக்களை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. ஆனா நீ பண்ற வேலை மக்களை கொலை பண்றது தான் அது தப்பு. நோ, நான் டிட்டுவோட லாக்கர்ல லொகேஷன் டிவைஸ் செட் பண்ணிருக்கேன். அதை வச்சுதான் நான் இங்க வந்தேன். டிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணப்போ நான் அவனோட லொகேஷனை பார்த்தேன். பிகாஸ் ஒரு சகோதரனுக்கே துரோகம் பண்ணா எதிர்க்கு ஏன் பண்ண மாட்டான். நான் டிட்டுவோட மொபைல் செக் பண்ணப்போ ஒரே லொகேஷன் தான் இருந்தது. ஆனா லொகேஷன் டிவைஸ் இன்னொரு இடத்துல இருந்தது. அக்பர் சேட், உன்னோட டெப்த் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னோட கதை இனி முடிஞ்சது.
சார் எங்களை ஒண்ணு பண்ணாதீங்க சார், எங்களை விட்டுருங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க வாய மூடுடா. பேசாம நட. போ. வாய மூடு. அமைதியா இரு. உடனடியா போஸ்ட்மார்ட்டம்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. எஸ் சார்.